தங்கம் ரேலியை மிஸ் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு இன்னமும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. வாங்கலாமா இல்லையா அப்படின்றத பத்தி இதுல சொல்ல போறதில்ல. தங்கம் வாங்குனா எவ்வளோ வருஷம் வச்சுக்கணும்? ஏன்னா 1980ஸ்ல எப்படி நடந்துச்சு, 2011ல ஒரு பீக் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இப்போ நீங்க வாங்கலாமா? வெயிட் பண்ணலாமா? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தங்கமும் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக் அளவுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் மாத்திருச்சு அப்படின்றதையும் கடைசியா நம்ம பார்ப்போம். ஏன்னா வாங்கிட்டு நிறைய பேர் வந்து சார் பீக்ல வாங்கிட்டேன் வித்துடலாமா? நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறது இந்த காமனான கொஸ்டின்ஸ் தான். லைவ் ஷோ ஒன்று போகும்போது ஒரு 15 கேள்வியில 14 கேள்வி வந்து தங்கத்தை சுத்தியே வாங்கலாமா வேணாமா? பீக்ல வாங்கிட்டேன் வித்துட்டோமா? லாஸ்ட்ல இருக்கு எப்போ ரெக்கவர் ஆகும்? கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். கோல்ட பத்தி மட்டும் இந்த வீடியோல டீடைலா பிரைஸ் வைஸ் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உங்களோட குவெஸ்டன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சரி, தங்கத்தோட ரேலி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும் ஃபிக்ஸடாக வந்து இவ்வளோ $35 தான். தங்கத்துக்கு பதில் யூஎஸ் டாலர்ஸை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த பந்தத்தை கட் பண்ணி விட்டார் யூஎஸோட பிரசிடென்ட். இதுக்கப்புறமா தங்கம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எவ்வளோ வேணா ஏறட்டும், இதுக்கப்புறம் யூஎஸ் டாலருக்கு பதில் தங்கத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லியாச்சு. ஸோ அது வரைக்கும் சில நாடுகள் வந்து தங்கத்தை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸில் அவங்க முன்னாடியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க, வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாகவே வந்து யூஎஸ் டாலர்ஸோட மதிப்பு எல்லாருமே எக்ஸ்சேஞ்சுக்காக நிறைய பேர், அதாவது ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச், பெட்ரோல் வாங்கினோன்னா க்ரூட் ஆயில் வாங்கினோன்னா யூஎஸ் டாலர், ஆஸ் வெல் அஸ் நம்ம தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறோம், க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னும் போது யூஎஸ் டாலரோட நெசசிட்டி அதிகரிச்சது. தங்கம் வந்து 1980ஸ்ல 71லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக விட்டுட்டாங்களோ, அப்போ வந்து $35 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக $850 வரைக்கும் போச்சு. அதாவது ஒன் வே, ஒரே நாள்லயோ, ஒரே மாசத்துலயோ, வருஷத்துலயோ இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷம் பார்த்தீங்கன்னா, $35 வந்து $850. அப்போ வந்து யுஎஸ் இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டே போச்சு. அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஒரு 14% வரைக்கும் போயிருச்சு. அது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து இவ்வளோ அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ, பட் ஆனா யுஎஸ் டாலர் உலகம் ஃபுல்லா இருக்கு. அது ஒரே நாள்ல யாராலயும் மாத்தவும் முடியாது. ட்ரேடிங்க்கு காமனான ஒரு நம்பிக்கையான கவர்மெண்ட்டு, நம்பிக்கையான கரன்சி அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா யுஎஸ் மேலே வந்துச்சு. ஏன்னா எக்கனாமி பயங்கரமாக இருந்தது. எல்லா விஷயத்துலையும் அவங்க அதிகமாக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தாங்க உலகத்தில். அப்படின்னும் போது எல்லாமே அது நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது திடீர்னு பால் வால்கர் அப்படின்றவர் யுஎஸ் ஃபெட்ல 20% இன்ட்ரெஸ்ட் நம்ம யுஎஸ் டாலருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 20% கிடைக்கும். அப்போ ரியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6%. அதாவது 14% இன்ஃப்ளேஷனை கழிச்சுட்டு தான் பார்க்கும். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து 7% ஃபிக்ஸட் டெபாசிட், இப்போ 6.25% வச்சுப்போம். இன்ஃப்ளேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் டேட்டா 1.25%, 2% அப்படின்னா 5%. பட் இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன்லாம் தனி கதை. ஸோ 7% வச்சா 0% தான் இந்தியாவில் இப்போதைய ரேட். 1980ல் பார்த்தீங்கன்னா ரியல் ரேட் வந்து 6%. அதாவது இன்ஃப்ளேஷன் 14, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 20%. அப்போது யாரெல்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ உலகம் ஃபுல்லாக, அவங்க தங்கத்தை விற்றுட்டு அப்படியே வந்து யுஎஸ் ட்ரெஷரி, யுஎஸ் பில்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ யுஎஸோட டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்போ 6% ரிட்டர்ன்ஸ் தங்கத்தை வச்சுருந்தா வேல்யூ உண்டு. பட் ஆனால் ஏறுமா, ஒரு ரிட்டர்னும் கிடையாது. 5 வருஷம் கழித்து எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு அசட் வச்சிருக்க கணக்கு தான். இதனால் எல்லாருமே தங்கத்தை விற்க ஆரம்பித்தாங்க. சடசடன்னு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா $250 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த $250, $300லேருந்து $400 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த ட்வின் டவர் இடிப்புக்கு அப்புறம் யுஎஸ்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கோல்டு ரேலி கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 20 வருஷம், ஒரு $35 to $850 போய் அதுக்கப்புறம் குறைஞ்சு ஆல்மோஸ்ட் லைக் அந்த அளவுக்கு குறைஞ்சு 20 வருஷம் கழிச்சு தான் அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. 2008-9ல் மறுபடியும் வந்து ரிசெஷன் வரும்போது தான் தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உலகமே வந்து மறுபடியும் சேஃப் ஹெவன் அப்படின்னு அதுக்கிட்ட போனாங்க. அந்த ரேலியும் 8-9ல் ஆரம்பிச்சு 2011ல் பீக் அவுட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் $1800 வரைக்கும் போச்சு. இந்தியாவில் 33,000 ரூபாய், நான் சொல்கிறது 24 கேரட்டோட ப்ரைஸ். இந்த அளவுக்கு போய் 2019-20 அடுத்த 7-8 வருஷத்து வரைக்கும் அந்த பீக் $950-900 வந்து குறைஞ்சு ஆல்மோஸ்ட் 50% மேலே குறைஞ்சு கோவிட் டைம் முன்னாடியிலேருந்து தான் ஏற ஆரம்பிச்சு. அது ஏன் இந்த ரேலி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதிகமாக போயிட்டுருக்கு அண்ட் இந்த 2011 ஆஸ் வெல் அஸ் 1980க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமான காரணம் இதுக்கும் யுஎஸ் தான் காரணம். எப்படி ரேலி ஸ்டார்ட் ஆனதுக்கு யுஎஸ் காரணமோ, இந்த ரேலி கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கும் இவங்க தான் காரணம். ஏன்னா 2022ல்
ரஷ்யா வந்து $300 பில்லியன் வந்து யுஎஸ் ட்ரெஷரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு அந்த நாடு வந்து உக்ரைன் கிட்ட போர் பண்ணும்போது, நீங்க இந்த போரை நிறுத்தணும், இல்லைன்னா உங்க டாலர்ஸை யூஸ் பண்ண முடியாது, சாங்ஷன் போட்டாங்க. ஸோ அந்த யுஎஸ் டாலர்ஸ் அவங்க கொடுத்தா யாரும் வாங்கக்கூடாது, யூஸ் இல்லை அப்படின்ற நிலை வந்தோடனே ரஷ்யா வந்து தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற நாடுகளுக்கும் பயம் வந்து நிறைய தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. சைனா உட்பட, இந்தியா உட்பட எல்லாருமே சென்ட்ரல் பேங்க்ஸ் 100, 200 இல்லை ஆயிரக்கணக்கில் 2022, 23, 24 அதிகமாக வாங்கினாங்க. போன வருஷம் தான் குறைஞ்சு 863 டன் வரைக்கும் பை பண்ணுறது குறைஞ்சிது, இன்க்ளூடிங் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இந்த ரேட்டுக்கு சடசடன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தோன்னே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 3000, 4000 ரூபாய் இருந்தது 22 கேரட் as well as 24 கேரட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில். இவ்வளோ அதிகமாகிடுச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக போச்சு. போன வருஷம் ட்ரம்ப் வந்தோடனே அவர் ஸ்டார்ட் பண்ண டேரிஃப் வார், சைனாவோட கிரியேட் பண்ண வார், இந்தியாவோட டேரிஃப் வார்ஸ், இதெல்லாம் as well as இப்போ திடீர்னு வெனிசுலா பிரசிடெண்ட்டை பிடிச்சது, அண்ட் கனடாவோட பிரச்சனை, கிரீன்லேண்ட் எனக்கு வேணும், இந்த மாதிரி எக்கச்சக்க நியூஸ் அவர் கிரியேட் பண்ண தங்கத்தோட சேஃப் ஹெவன் இது இருந்தால் பயம் இல்லை அப்படின்றது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எல்லாருமே தங்கத்தை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ்லேருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் எல்லாரும் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால தான் ட்ரைவ் ஆச்சு. அண்ட் இதோட பீக் வந்து $5,600. இது எல்லாமே 2026 எண்டு தான் நடக்கும்னு நினச்சாங்க. ஒரே மாதத்தில் $4,800 $5,600 வரைக்கும் போய், அண்ட் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் அது இதுன்னு சொல்லி 3 நாளில் கிராஷ் ஆனவுடனே எல்லாம் பயந்துட்டாங்க. $4,800. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக 2-2.5 வருஷம். 2008-9 ரெசெஷன் வந்துச்சு, ஒரு 10-11 கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எவ்ரி 2000 யூஎஸில் நடந்த ரிசெஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரெக்கவரி டைம் ஒரு 8 to 10 months, இல்லை 1 year to 1.5 years, அவ்வளோதான். அவ்வளோ பாட்டம் அவுட் ஆனாலும் ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா ஒரு கம்பெனி ரெக்கவரி ஆகுது, ஒரு கண்ட்ரி ரெக்கவரி ஆகுது, ஒரு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னும் போது ரெக்கவரி டைம் குயிக்கர். பட் கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எல்லாமே வந்து மெட்டல்ஸு, கமோடிட்டி. இது கமோடிட்டி ரெக்கவரின்றது ஒரு இது நடந்தால் தான் இதனால் ஏதோ ஒரு யூஸ்ன்னெலாம் கிடையாது. ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங், இன்ஃப்ளேஷனுக்கும் இந்த வளர்ச்சிக்கும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்கும் அப்படின்னு தான் பேசியிருந்தோம். பட் ஆனால் கடந்த 30-40 வருஷத்தில் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா பெருசாக போய் பெரிய ட்ராப்பு, பெரிய இன்க்ரீஸ், பெரிய ட்ராப், இந்த அளவு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் இது சேஃப் ஹெவன் அப்படின்ற ஸ்டேட்டஸை இன்னும் வச்சுக்கலாமா, நம்ம நினைக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா கடந்த 3 மாதத்தில் 12,000 இருந்துச்சு, தீபாவளி முடிஞ்சு 12,000க்கு மறுபடியும் டச் ஆச்சு, 13 போயிட்டு குறையிற மாதிரி ஒரு 1000-1500 ரூபா முன்ன பின்ன இருந்துச்சு. பட் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்த ரேலி ஒன் வே அப்வோர்டாக போய் 24 கேரட் கோல்டு வந்து 17,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அண்ட் அது கடந்த 3 நாள் ஜனவரி 29, 30, 31 மட்டும் 3,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சு எல்லாருக்கும் ஒரு பேனிக் சிச்சுவேஷன். மிஸ் பண்ணவங்கலாம் ஐயோ 20,000 தொட்டுடும், 25,000 தொட்டுடும், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பை பண்ணது. அண்ட் வித்த பிறகு என்கிட்ட ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டது வந்து 17,000 வாங்கிட்டேன், இப்போ 15,000 வந்துருச்சு, லாஸில் இருக்கேன், நான் வந்து இது வித்துடட்டுமா அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை வாங்கிட்டு என்னதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி வித்துடட்டுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. லாஸில் இருக்கே அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா அன்ரியலைஸ் லாஸ்ன்னு பார்ப்போம். பட் இது வந்து ஒரு ஸ்டாக் கிடையாது, இது ஒரு அசட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, ஒரு வீடு எப்படி வாங்குகிறோம், ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு லேண்ட் எங்கே வாங்கி போடுறோம், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குற மாதிரி தங்கத்தையும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுட் பட வேண்டியதில்லை. இது ஏன் பீக்கில் வாங்கக்கூடாது? கடந்த 6 மாதமாக கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னது, வெளியில் பேசுகிற சேனல்ஸை, நம்ம சேனலில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக் போயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் அதான் சொல்லியிருக்கேன். எல்லா அட்வைசர்ஸ் அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது, இப்போ என்ட்ரி ஆகாதீங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐயோ எல்லாரும் வாங்கிட்டாங்க, நான் இன்னும் வாங்கலையே, இல்லை ஹர்ட் மென்டாலிட்டி, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எல்லாரும் வாங்கிட்டாங்க, லோனாக போட்டு அது வாங்கிடு அப்படின்ற டாக்ஸ் வந்துருச்சு. எங்கள் வீட்டிலலாம் வேலை செய்கிற அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேங்க்கில் 3 லட்ச ரூபா லோன் தராங்க, அது பொறுமையாக நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக அடைச்சிக்கலாம், போய் தங்கத்தை வாங்கிடுங்க அப்படின்ற டாக்ஸ் வரைக்கும் அவங்க சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பயம் தரக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னும் போது ராதாகிருஷ்ணன் தமானி சொன்னது பார்த்தீங்கன்னா, அவரோட டிரைவர் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு சொன்னார், அப்போ வந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, கோல்டுலேயும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
ஏன்னா 2011லேருந்து ஒரு 8 வருஷம் வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு போய் வாங்கணும். ஏன்னா குறையும்போது யாருமே போறதில்ல. ஏறும்போது மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றோம். கொஞ்சம் குறைஞ்ச உடனே பயம் வருது. ஸோ தங்கத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்க ட்ரீட் பண்ற மாரி, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லன்னா விலை ஏறுது, குறையுது அப்படின்னு யோசிக்காம, லாங் டெர்மா இருந்தா நீங்க வாங்கியிருந்தாலும் வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து இது பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அந்த மாரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னதான் லாங் டெர்மா இருந்தாலும் ரெக்கவரி வந்து கண்டிப்பா நடக்கும். நெறைய பேர் ரூ. 70ல வாங்கி வச்சு பல வருடங்கள் அப்படியே இருந்தது. பட் ஆனா இந்த 3 வருஷத்துல சில்வர் வந்து ரூ. 70ல இருந்து ரூ. 425 போச்சு. ஒரு ரூ. 300க்கு வித்திருந்தாலும் மிகப்பெரிய லாபமா தான் இருந்திருக்கும். இந்த 15 2010லேருந்து வாங்குனவங்கலாம் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க பீக்ல வாங்கியிருந்தாலும், அடுத்த 15 வருஷம் என்னோட பையனுக்கோ, பொண்ணுக்கோ இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் குடுக்க போறேன்னு நெனச்சிருந்தீங்கன்னா, பிசிக்கலா வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். கோல்டு விசா, சில்வர் விசா வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா டிப் வர வர கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா, பயப்படாம ஆவரேஜ் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனி வந்து திவால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா, சட சடன்னு இறங்கி ஏறாமயே போயிடும். அப்படியே வெளியிலயும் கம்பெனி வந்து லாஸ் ஆயிடும். போட்ட பணம் போயிடும். இப்ப தங்கம் வந்து ஒரு அசெட் அப்படின்றதுனால, கோல்டு இடிஎஃப்ஓ, பீஸோ வாங்கியிருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 5% குறையுது, 10% குறையுதுன்னா, இன்னும் கொஞ்சம் பை பண்ணுங்க. அது எப்பல்லாம் உங்களால ஆட் பண்ண முடியும், அர்ஜென்சி இல்லாம பை பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னு தெரியல. கோல்டு, சில்வர் மார்க்கெட் தான் சொல்றேன். ஏன்னா ட்ரம்ப் இருக்க வரைக்கும் அந்த புது பெர்சன் ஃபெட் சேர்மன் வராரு அப்படின்னோனே இந்த ரியாக்ஷன் 3 நாள் குறைஞ்சது. இதுதான் ஆக்சுவல். இதுக்கப்புறமா வந்து அவர் வந்துட்டாரு, ஃபெட் ரேட்ஸ்ல மாற்றங்கள் நிகழுது அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது நாட்கள் நகர நகர தான் தெரியும். ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா அவசரப்படாதீங்க. ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஸோ தங்கத்த பத்தி வேற ஏதாவது குவெஸ்டன்ஸ் வாங்கலாமா, விக்கலாமான்றத தாண்டி இருந்ததுன்னா, கீழ கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.